தாடி மாளிகையில் தாய்வழியில் கண்ணினைவோ மாய கண்ணன் தூக்குகிறார் தானே தாடி மாளிகையில் தாய்வழியில் கண்ணினைவோ
மறுபடி கேட்போமா? 1 மணி நேரம் சேர்த்து திரும்ப கேள்வி. நான் வேலை வெட்டி அதிகமா இருக்கு. 1 மணி நேரம் ராத்திரி 9 மணிக்குள்ள சோறு போட்டு ஆத்தா ஊரா 2 கை எடுத்து எந்திரிச்சவே பாப்பா சுத்தமா டெபாசிட் இழந்தாச்சு. வாய்ப்புல ராஜா ஒரு கிழவியோட கையை தூக்கலையே. ஏன் தூக்கல தெரியுமா? பொய்ய சொல்லி கையை தூக்கினா ஆத்தா வாசல நான் சோறு வாட்டிய புருஷன் பொய்ய சொல்லி கையை தூக்கினா வச்சுக்கீங்க. நான் அந்த கோட்டுக்கு வேதத்துல அதிகாரம் போட்டு இந்த கோயில் வாசல பொய்ய சொல்லி இப்படி நான் போட்டு கையை தூக்க காலையில சோறு நீங்க கை இருக்காது. சும்மா கையை தூக்கினா அப்படியே சேர்த்து மாதிரி புடிச்சு இழுத்துக்கிறீங்க. கையில சோறு நீங்க கை இருக்காது. ஏன் தூக்கல தெரியுமா? என்னைக்கு டிவியில சீரியல் போட்டாங்களோ பல குடும்பம் நடுத்தருக்கு வந்துருச்சு. நாசமா போறாங்க. அதுல நல்லா இருக்கிறதுக்கு சீரியல் போடுறது இடையில சின்ன சின்ன விளம்பரம் போடுவாங்க. இந்த விளம்பரம் யாருக்கு நினைச்சிய? ஆம்பளை நம்மளுக்கு. ஒவ்வொரு விளம்பரத்துக்கிட்டே ஒன்னொன்னு கிடைக்கும். முதல் விளம்பரத்துக்கு சோறு வரும். சரி. 2வது விளம்பரத்துக்கு குழம்பு வரும். 3வது விளம்பரத்துக்கு தட்டி கிண்ணி தண்ணி இது கூட வரும். சில நேரம் தட்டி கிண்ணி வந்து தண்ணி வந்து துவைக்காது. கொண்டு வந்து சோத்தை வச்சு இந்த புண்ணியவதி டிவி முன்னாடி நல்லா அப்படி படுத்து கிடக்கும். டிவி முன்னாடி 3 தலைவலியை உயரமா போட்டு புரிச்சங்காரை பசியோட வேலைக்கு போயிட்டு உட்கார்ந்து கிடப்பேன். அந்த நேரம் விக்கல் வந்து இவனா சாப்பிட்டு கிடப்பேன் போட்டு தின்னு கிடப்பேன். விக்கல் வந்தவன ஆம்பளை விக்கிட்டு கிடக்கிற அந்த புண்ணியவதி டிவி முன்னாடி இப்படி படுத்து கிடக்கு. இவங்க விக்கிட்டு தண்ணி அந்த அம்மா சொல்லுவாங்க படுத்துட்டு இது முடியட்டும் தண்ணி இது முடியட்டும் இழுத்துக்கிட்டு கிடப்ப உதிர் வர மாதிரி எங்க இது முடியட்டும் இது முடியும் என்ன முடியட்டு அந்த அம்மா சொல்லுது சீரியல் முடியட்டும் அப்புறம் கொண்டு வந்து தண்ணி இவன் உதிர் முடிஞ்சது காலையில அப்புறம் புரிஞ்சக்காரனுக்கு டண்டனக்கா போட்டாங்க. படிச்சுட்டு தமிழகத்துல என்ன வேலைக்கு வேணாலும் போகலாம். சரி. தெரியாம அறியாம மட்டும் இந்த ஈவி வேலைக்கு மட்டும் போகக்கூடாது. மானம் ரோசம் சூடு சொரணை எல்லாத்தையும் உதிர்த்துட்டு சிலதை கேட்டு கேட்காத மாதிரி நிக்கிற மாத்தியா? அங்க என்ன காரணம் தெரியுமா? இந்த சீரியல் பாக்குற நேரம் திடீர்னு கரண்ட் போக மாத்தியா? அங்கதான் பிரச்சனையா. நம்ம ஆம்பளை நினைப்பா திடீர்னு கரண்ட் போடணும் நல்லாத்தையும் போச்சு. அப்படி நம்ம என்ன பெத்த புண்ணியவரிய கரண்ட் மட்டும் அந்த நேரம் போச்சு ஈவி வயலுன்னு அப்படி வாக்குவாங்க. எப்படி வாயில மண்ணு விழுக ஐயோ அந்த பொம்பளை குடிக்கிட்டு ஓடுனானே கெடுத்தாங்க எடுக்கவே தெரியலையே. அவன் கையில பாம்பு போட்டு அவன் காலில தேர் கொட்ட பீச பிடிங்கிட்டானே சத்த பொறுக்கப்படாதையா அந்த பொம்பளை ரூமுக்குள்ள கொண்டே தள்ளுனான விட்டான விடவே தெரியலையே. கத்திய தூக்கிட்டு ஓடுனானே குத்துனான குத்தவே தெரியலையே. அவன் கையில பாம்பு போடுங்க அவன் கட்ட முளை. அதே அப்பா எல்லாம் சரியா உண்மை உண்மை பப்புனுக்காரன் நம்ம பப்புனுக்காரன் சரியா சொல்லிக்கிறாரு. முதல்ல சொன்னது நம்ம தாய்மார்களுக்கு. இப்ப சொன்னது அப்படியே நம்ம கூட்டத்துக்கு ஆண் வர்க்கத்துக்கு. ஆசை 60 நாளும் மோகம் 30 நாள் சொல்லுவாங்க. சரி. அதே அப்ப அந்த 90 நாள் வரைக்கும் நம்ம ஆளுங்க புதுசா கண்ட பொண்டாட்டி அப்படி தாங்குவாங்க. வெளியில நடக்க விட மாட்டேன் வெயில்ல போக விட மாட்டேன். கட்டியா அந்த புதுசுல எல்லா புருஷனும் சொல்ற முதல் பொய்ய பொண்டாட்டிக்கிட்ட அதுதான் என்ன தெரியுமா? என்ன நான் உசிரியை வச்சிருக்கிறேன் நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் நினைப்பேன். பூரா பிராடு அப்படி சொல்ற ஆம்பளையில மட்டும் நம்பவே கூடாது. எப்படி உன் மேல நான் உசிரியே வச்சிருக்கேன் நீ இல்லைன்னா செத்துருவேன்னு சொல்றேன் பாருங்க. அப்படியாவது நம்ப கூடாது. அப்பா அந்த பொம்பளை குமாரன் மந்தன் பிறந்ததுக்கு அப்படியே சொல்லுவேன். உள்ள நிறைஞ்சிருச்சு தண்ணியை ஊத்திட்டு தோல்வி முடியல. காரணம் என்ன தெரியுமா? அதுதான் அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த செல்லக்குட்டி பட்டுக்குட்டி அப்படி வர்ணிப்பேன். எப்படி அந்த பொண்டாட்டிய மடியில வர பழக்க கொடுக்குறேன். இந்த கண்ணத்தை கிளிவே என் செல்லக்குட்டி நீ என் பட்டுக்குட்டி என் அம்முலி பேபி உன்னைய மாதிரி அழகி இந்த உலகத்துல சொல்லுவேன். அதுவும் பிராடுவேன். அந்த பொம்பளை எப்படி இருப்பா தெரியுமா? நல்லா தேங்காய் திரி மாதிரி இப்படி பல்லு வச்சிருப்பான். இந்த தேங்காய் திரிகத்தை இம்புட்டு வர்ணிப்பு போட்டே கல்யாணக்காரோட தேங்காய் 500 தேங்காய் இருந்தாலும் 5 மாசத்துல வளர்த்து வளர்ந்து இந்த பல்லாலைக்கு இம்புட்டு வர்ணிப்பு. ஏன் இப்படி வர்ணிக்கிறேன் தெரியுமா? புதுசியா பொண்டாட்டி மேல இருக்க பாசம். கட்டியா அந்த புதுசுல பொண்டாட்டிக்கு முடி இருக்கோ இல்லையா மண்டையில இந்த முடி வச்சு ஆட்டிக்கிட்டு தெரியும். பூ 5 முளை பூ இங்க வரைக்கும் தொங்கும். அந்த அலைய கூட்டிக்கிட்டு போனா பண்டு மூக்குல இடிக்கும். அப்படி அலைய கூட்டிக்கிட்டு முத குழந்தை கூட்டிட்டு போவேன். கூட்டிக்கிட்டு போகும்போது எதிர்பார்த்தவங்க ரோட்ல இருந்து கல்லு நட்டு கத்துறவங்க பொண்டாட்டிக்கு வலிக்கிறது புருஷனுக்கு வலிச்சிடும். துடிக்கு துடிச்சு ஓடி போய் பொண்டாட்டி காலை பார்த்து அப்படியே காலத்துக்கு விச்சு விச்சுன்னு தப்புவேன். அம்மா என்ன ஏன் தெரியுமா? பொண்டாட்டி மேல பாசம். சில பேர் வேட்டியை கிழிச்சு ஈர துணியை கழிச்சு கட்டுவேன். ஏன் பொண்டாட்டி மேல பாசம். ரத்த வர காரணம் வந்தது எது? அந்த கல்லு மேல கோவம் வந்து கல்ல தெரியும் தண்ணியை முடிச்ச கல்லே நான் என்ன செய்வேன்? என் பொண்டாட்டி புது பொண்டாட்டிய என் பொண்டாட்டிக்கு இம்புட்டு ரத்தம் இதுல போகுதே கால்ல போகுதே அப்படின்னு வருஷம் தண்ணியை முடிச்ச கல்யாணம் கல்ல திட்டினேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் அதே பொண்டாட்டிக்கு குழந்தைக்கு பிறந்துடும். பிள்ளை பிறந்த பொம்பளை கொண்டை குலசாமி கோயில மொட்டையை வேற அடிச்சிருவாங்க. என் லட்சுமிக்கு மொட்டையை அடிச்சு விட்டு அம்பிட்டு அழகாத்தே இருக்கும். ஏற்கனவே பல்லு விட்டு நீளம் இதுல மொட்டையை வேற
அடிச்சு விட்டா எப்படி இருக்கு நல்லா தேங்காய் இருக்கு பல்ல வச்சுக்கிட்டு இங்கே இருக்கும். அதே பொண்டாட்டி கொடுக்குறீ அதே கோயிலுக்கு போறேன். சரி அதே புருஷன் அதே ரோடு அதே கல்லு கத்துது. அன்னைக்கு கத்துற மாதிரியாவே அம்மான்னு கத்துறான். சரி அதே புருஷன் அன்னைக்கு கேட்ட மாதிரி என்னடி ஆச்சுன்னு கேட்கிறேன். கல்லு தட்டினுங்க கால்ல ரத்தவர்கள் சொன்ன உடனே பொண்டாட்டி மேல இருக்க பாசம் பொங்கிடும். எப்படி முத வருஷம் சொல்லியா சனியை முடிச்சாங்கல்ல என் பொண்டாட்டியில தட்டிட்டேன்னு சொன்ன புருஷன் 2 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லிவா பாருங்க. நீ சனியை முடிச்ச முன்ன கல்லு ரோட்ல இருக்க பார்த்து வர மாட்டியா? நீ கண்ணு முன்னாடி வச்சுக்க பின்னாடி லூசுங்க. முத வருஷம் தண்ணி எங்க இருந்துச்சு? 2 வருஷத்துக்கு தண்ணி எங்க ஏறி இருந்துச்சு? பொண்டாட்டி மொட்டத்துல ஏறிடுச்சு. இதுதான் பழசுக்கும் புதுசுக்கு வித்தியாசம். கல்யாணம் பண்ணுங்க சந்தோஷமா இருக்க. ஆனா வாழ்க்கையில சந்தேகம் மட்டும் பற்றாதீங்க. உங்களை வெளியே வச்சிருக்கமா வாங்க 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 வந்து Thank you.
அழைக்கிறார்